என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த புலனத்திலே இந்த இந்த ஜூம் சந்திப்பு வழியாக இணைந்திருக்கும் ஆசிரியர்கள், ஏற்பாட்டாளர்கள், மாணவர் அனைவருக்கும் அ வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா, இங்க எனக்கு வந்து எதுவும் தெரியல. எத்தன பேர் இருக்காங்க? 20 பேச்சு என்பது ஒரு கலை. எல்லாரும் வந்து நம்ம அன்றாடம் பேசுறோம். எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அன்றாடம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால், அந்த பேச்சு போட்டி என்று வரும்பொழுது, அது அந்த பேச்சு என்பதே ஒரு கலை தான். அ நம்ம சொல்லுவோம்ல, "செந்தமிழும் நாப்பழக்கம்" அப்படின்ற மாதிரி, இந்த இந்த பேச்சு என்பது இயல்பாகவே நமக்கு நம்ம நெறைய பேசுறோம். அ அ அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, "இவன் வேலை செய்யலன்னா செத்து போயிருவான். அவன் இது செய்யலன்னா செத்து போயிருவான்" அப்படின்னு. "தமிழன் பேசவில்லை என்றால் செத்து போயிருவான்னு" நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லைங்களா? ஆக பேச்சு என்பது நம் உடனேயே பிறந்து வந்த ஒரு கலை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த பேச்சு கலையிலே வல்லவர்கள், சிறந்தவர்கள் தமிழர்கள். அதை முறையாக கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த பேச்சு போட்டி. பேச்சு போட்டி என்பது எல்லோரும் நாம் நினைத்துக்கிற மாதிரி, இது வந்து ஒரு போட்டிக்காக என்பதையும் கடந்து, போட்டி மட்டும் இல்ல. அந்த போட்டியையும் கடந்து, நாம இன்னும் அடுத்த ஒரு நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்வது, ஒரு நாட்டின் சிந்தனை களத்தை ஊக்குவிப்பது. பல இடங்கள்ல இந்த பேச்சினால தான் அரசாங்கமே மாறி இருக்கிறது. பல நாடுகள்ல பேச்சினால தான் புதிய அரசாங்கங்கள் வந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பேச்சு என்பதுதான் பல இடங்கள்ல நமக்கு அடிப்படையாகவே நம்மை மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அ ஆக சில பேர் நம்ம வந்து இந்த கூடி உட்கார்ந்து சில இடங்கள்ல பேசுவோம் தெரியுங்களா? கோப்பி கடை. சில காப்பி கடை பேச்சுகள் கூட உலக சரித்திரத்தையே மாற்றி இருக்கின்றன என்று நாம் படித்திருக்கிறோம். அ அங்க பேசக்கூடிய ஒரு சாதாரண செய்தி, அங்க பேசக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கலந்துரையாடல், சில இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். இதுதான் பேச்சு. ஆக இந்த பேச்சு ஒரு ஒரு வல்லமை மிகுந்தது, ஒரு ஆற்றல் மிகுந்தது என்பதை நாம் கண்டிப்பாக முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது வந்து நம் உடனேயே பிறந்தது. அதனை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும். அதனை மேலும் அழகுபடுத்த வேண்டும். அதனை மேலும் மெருகூட்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த பேச்சு. எப்போதும் நாம இயல்பா பேசுற மாரி பேசுறது வந்து, அது பேச்சு கிடையாது. இந்த பேச்சு போட்டி என்பது, அதனை நாம் செம்மைப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் பேச்சு போட்டி. சரிங்களா? இப்ப நம்ம பேச்சு கலையில நமக்கு முன்னோடிகள் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க? அப்படின்றது இந்த படத்துல நம்ம வரிசையா போட்டிருக்கோம் பாருங்க. இப்ப பேச்சுக்கலை முன்னோடிகள்ல முதல் படத்துல இருக்கிறவர் திருவிக பாருங்க. திருவி கல்யாண சுந்தரனார தான் நம்ம சுருக்கி திருவிக அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. மிகப்பெரிய ஒரு தமிழ் பேச்சாளர். இவர் சிந்தனையாளரும் கூட. இவருடைய பேச்சை கேட்டு அங்க நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் இருக்காங்க. அடுத்து உள்ளவரு கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அவருடைய படம் அங்க இருக்கு பாருங்க. 2வதா இருக்கிறாரு. கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இவரு மலேசியாவுக்கு வந்திருக்கிறாரு. இவருடைய பேச்சும் நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு ஓடை போல எப்படி ஒரு ஆறு அப்படியே சல சல சலன்னு ஓடுமோ, அதுபோல அவ்வளவு அழகாக அப்படியே பேசக்கூடியவர். ஏறக்குறைய 100 வயது வரை வாழ்ந்தவர். மிக எளிமையான ஒரு ஆனா அவரோட பேச்சு ஆற்றல் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த தமிழ் நம்ம அப்படி இருக்கக்கூடிய அ நீங்க பழைய இது நீங்க போய் இணையத்துல தேடி எடுத்து கேட்டு பாருங்க. ஆக ஒரு தலைப்பை கொடுத்தா, அதை பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். ஒரு தலைப்பே கூட வேண்டாங்க. ஒரே ஒரு சொல்ல குடுத்தீங்கன்னா, அதுல பேசக்கூடியவர்களே அந்த சொல்லை வைத்து விரிவாக்கி 1 1/2 மணி நேரம் பேசக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அதுதான் பேச்சு கலை. அது ஒரு ஆய்வு. அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடுத்த பேச்சு போட்டி அத அத நம்ம தொடர்ந்து போகும்பொழுது பார்ப்போம். பிறகு சீமா அண்ணாதுரை. பேரறிஞர் நம்ம சுருக்கமா என்ன சொல்லுவோம்? அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். பேரறிஞர் அண்ணா. இவரோட பேச்சு வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியையே மாற்றியது என்று எல்லாருக்கும் தெரியும். அ ஆக ஒரு ஒரு அரசியல் களத்திலயும் சரி, ஒரு மொழி களத்திலயும் சரி, மக்களை வீறு கொண்டு எழச் செய்து, அவர்களுடைய சிந்தனை புரட்சியை உருவாக்கக்கூடிய களமானாலும் சரி, இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இப்ப அறிஞர் அண்ணா பேச்ச நம்ப இந்த தலைமுறை நேரடியாக கேட்டிருப்பது குறைவுதான். அ அவர் மலேசியாவுக்கு வந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இங்க கூட நம்ம அந்த காலத்துல அவ்வளவு கூட்டம். நீங்க இன்னமும் ஈப்போ போனீங்கன்னா, ஈப்போல ஒரு பாலத்துக்கு அவர் பேர் இருக்கும். ஈப்போல அண்ணாதுரை பிரிட்ஜ் அப்படின்னு. அங்க என்னய்யா அந்த அந்த பாலத்துக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அப்ப அந்த பக்கத்துல உள்ள திடல்ல தான் அவர் ஈப்போல போம்போது, அங்க பேசியிருக்காரு. அவ்வளவு கூட்டமா. அப்ப அந்த பாலத்துக்கு வந்து மஜ்லிஸ் பண்டராய ஈப்போ வந்து ஜம்பாத்தான் அண்ணாதுரைன்னு இப்ப பேர் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இப்ப உள்ளவங்களுக்கு ஓரளவு கலைஞர் கருணாநிதி தெரியும். அவரும் மலேசியாவுக்கு வந்திருக்கிறாரு.
அவருடைய பேச்சாற்றலும் அப்படியே மளமளவென்று நாம வந்து எப்படி ஒரு பேச்சு வந்து தடையில்லாமல் போக வேண்டும், அதுவும் நகைச்சுவை கலந்து எப்படி பேசலாம், அதே வேளை சிந்தனையையும் எப்படி தூண்டி விடலாம், இப்படிப்பட்ட பேச்சாற்றலை கொண்டவர்கள் இவர்கள். சரிங்களா? ஆக அடுத்த ஸ்லைட் போலாங்கய்யா. திருமுருக கிருபானந்த வாரியார். இவரும் வாரியார் சுவாமிகளோட பேச்சு வந்து அது வந்து ஒரு ஒரு குழந்தை பேசுவது போன்ற அது அந்த பேச்சு வந்து ஒரு தனி ஆற்றல் மிக்கது. சரிங்களா? முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு பல மணி நேரம் அந்த சொல்லுக்கு விரிவுரை தரக்கூடியவர் கிருபானந்த வாரியார். திருமுருக கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொல்லுவோம். 63வது நாயன்மார் கழித்து இவர் 64வது நாயன்மாரா அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் நாம அவரை அந்த உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறோம். ஆக மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு முருக பக்தர் அவரு. ஆனா தமிழ் மீது அவ்வளவு ஒரு பற்று கொண்டு தமிழை கற்று தமிழில் தெளிந்து நாம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பாட்டு, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாற்பணிந்தது. அந்த இடத்துல பாருங்க, உள்ளம் கவர் கல்வன் ஒரு சொல்லு வருது பாருங்க. கல்வன் அப்படின்றா திருடன். அப்ப இறைவனை திருஞான சம்பந்தர் போய் இறைவனை ஏன் திருடன் சொல்றாரு அப்படின்றது வாரியார் பேசுறாரு பாருங்க. இது 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 இதுதான் ஒரு பேச்சு கலை. இந்த மாதிரி கலையை இப்படி பேசினால்தான் அந்த ஆற்றல் ஒண்ணு வெளிப்படும், மொழி ஆற்றல் வெளிப்படும், மொழி திறன் வெளிப்படும், மக்களை கவர முடியும். ஆக அவர் சொல்றாரு, இந்த கல்வன் என்பது ஏன் சிவபெருமானையே ஏன் திருடன் சொல்றாரு? கல்வன் மட்டும்தான் உங்க வீட்டுக்குள்ள கேட்காம வருவானா? திருடன் உங்கள் வீட்டுக்குள்ள கேட்காம வருவான். இறைவன் என்பவன் உங்கள் மனத்தை புரிந்து கொண்டு உங்களை கேட்காமல் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவான் அப்படின்றத விரித்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. சிவபெருமானுடைய பெருமை பேசும் பொழுது உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்தை என்னுடைய உள்ளத்தை திருடிவிட்ட ஒரு கல்வன் அப்படின்ற பொருள். அந்த கல்வனுக்கு ஏன் பொருள், அந்த கல்வனுக்கு ஏன் அப்படி பேச வேண்டும் என்றால் ஏன் அந்த சொல்லை அங்கே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆக கிருபானந்த வாரியார் இப்படி பேசுவாரு. இன்னொன்னு கிருபானந்த வாரியாரோட இந்த பேச்செல்லாம் நீங்க வந்து இணையத்தில் எடுத்து கேட்கலாம். இன்னொன்று கிருபானந்த வாரியார் பேசிக்கொண்டே போய் இன்னொரு கதைக்கு வருவாரு. இந்த கதையில பேசி அடுத்து இன்னொரு சின்ன கதைக்கு போவாரு. அதுல இருந்து அடுத்து இன்னொரு சின்ன கதைக்கு போவாரு. ஆனால் அதை பிடித்து கொண்டு மீண்டும் அப்படியே அந்த கதையில ஏறி வந்து எந்த இடத்துல விட்டாரோ முதன்மை உரைய அவ்வளவு அழகாக மீண்டும் அங்கிருந்து தொடங்குவார். சரிங்களா? இப்ப திருஞான சம்பந்தர் கதையை பேசிக்கிட்டு இருக்கும் போதே முருகநாயனார் கதைக்கு போறாருன்னு வைங்க. முருகநாயனார்ல இருந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு போறாருன்னு வைங்க. அங்க அந்த விஷயத்தை சொல்லி முடித்து விட்டு திருநீலகண்ட யாழ்ப்பாணர்ல இருந்து திருப்பி முருகநாயனாருக்கு வந்து முருகநாயனார் இப்ப நம்மளுக்கு அவர் முதன்மையா பேசி கொண்டிருந்த திருஞான சம்பந்தரை பற்றி வந்துருவாரு அழகா. நம்ம நிறைய பேரு இந்த பேச்சு கலையில இங்க தொடங்கணும்னா அங்க விட்டுறோம். அது பேச்சு இல்ல. நமக்கு எந்த தலைப்போ அந்த தலைப்பை ஒட்டி நாம் பேசியே ஆக வேண்டும் என்ற பொழுது முதன்மையிலிருந்து நாம் ஓடக்கூடாது. அப்படி போனாலும் திருப்பி வந்து விட வேண்டும். அதற்கு நீங்க அவரை உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா புலவர் கீரன். இப்ப உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் நீங்க வந்து மாணவர்கள் இந்த மாதிரி உரையெல்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க தயவு செய்து இணையத்துல போய் புலவர் கீரன் நான் பார்த்தப்ப ஒரு முறை போர்ட்கில்லான்ல சுந்தரராஜ பெருமாள் கோயில் திருக்குட நன்னீராட்டுக்கு வந்து அதை நேரடி வர்ணனை செய்தாரு. அப்ப நான் நேரடியா கேட்டிருக்கேன். இப்ப அவர் இல்ல. ஆனா அந்த அந்த உரையெல்லாம் பாத்தீங்கன்னா நீ அந்த அந்த இப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றல் எப்படி வந்தது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வியப்பா இருக்கும். தமிழ்ல இவ்வளவு அழகாக இவ்வளவு சிறப்பாக பேச முடியுமா அப்படின்னு. அவர் நிறைய தலைப்புகள்ல இருக்கு. நீங்க இப்ப எடுத்து பார்க்கலாம். உதாரணமா போய் ஒரு இடத்துல வச்சு ஒரு ஒரு 2, 3 உரையை கேட்டு பாருங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும். ஓ இந்த 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 உரையில இருந்து இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய தலைப்புக்கு ஏற்றவாறு எப்படி அந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்வது அப்படின்றத இவங்களை நீங்க பார்க்கலாம். அடுத்த இதுக்கு போங்கய்யா. ஆக நம்ம இந்த பேச்சுல என்னென்ன பேச்சு இருக்கிறது? முதல்ல மேடை பேச்சு. சரிங்களா? இந்த மேடையில் நின்று ஒரு கூட்டத்துல 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் சில பேர் சரளமா எந்த ஒரு தாள கூட பார்க்காம அவ்வளவு அழகாக பேசக்கூடியவர்கள் அதிகமானோர் இருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்கவில்லை. இப்ப வந்து எல்லாமே இணையத்துல தான் பார்க்கிறோம். இப்ப நமக்கு வாழ்க்கையே டிக்டாக்கே வாழ்க்கை. சரிங்களா? அதுல ஒருத்தன் ஏதாச்சும் சொல்லிட்டானா அதுதான் வேதமா இருக்குது நமக்கு. ஆனா அதையும் கடந்து அந்த சிந்தனை தூண்டி விட்டு சிந்தனைக்கு கொண்டு போய் அதை மேல்நிலைக்கு கொண்டு போக வைப்பதுதான் பேச்சுங்க. இல்லைன்னா இந்த பேச்சுனாலதான் எவ்வளவோ மாற்றங்களை நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆக அதுல இருந்து மேடை பேச்சு என்பது அது ஒரு தனி ஒரு வகையான பேச்சு. அடுத்து நம்ம பேச்சு போட்டி இப்ப வரோம் இல்லைங்களா? இதுதான் நாம கவனம் செலுத்த போறது. இந்த பேச்சு போட்டி எப்படி இருக்க வேண்டாம்? ஏன் அதுக்கு போட்டி வைக்கிறோம்? ஒருவரை பார்த்து அவங்களுடைய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கு தான் இந்த போட்டி.
இல்லை என்றால் நமக்கு போட்டி தேவையில்லையே. ஆக அந்த பேச்சுக்கு எப்படி நாம் மெருகூட்டி, அதற்கு மேலும் அழகூட்டி, எப்படி போய் மக்களிடையே சேர்ப்பது, மக்களை கவர்வது அப்படின்றது தான் அந்த பேச்சு போட்டி. சரிங்களா? இந்த அறிவிப்பு ஒரு வகை பேச்சு தான். வானொலி அறிவிப்போ, இல்ல தொலைக்காட்சி அறிவிப்போ, இல்ல ஒரு சாதாரண கருத்தை அறிவிப்பதோ, அதுவும் ஒரு பேச்சு. வர்ணனை. இதெல்லாம் வந்து ஒரு மிக அழகான ஒரு பேச்சோட வகை. இப்ப இந்த வர்ணனை கலையை நமக்கு வந்து கட்டுரையில எழுத சொல்றோம். ஆனா, நிறைய நாம விட்டுட்டோம்னு நெனைக்கிறேன். ம். அந்த 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 வர்ணனை வந்து மிக அழகாக வர வேண்டும். இப்பலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பந்து விளையாட்டு வர்ணனையோ, பூப்பந்து வர்ணனையோ, ம் ஒரு முறை எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. வானொலியில. மைதி சுல்தான் வந்து ஒரு உலக பூப்பந்து விளையாட்ட நேரடி வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த பூப்பந்து வந்து அந்த நடுவுல அந்த வலையை தொட்டு அந்த பக்கம் விழுந்து அவருக்கு வெற்றி கிடைக்குது. இத நம்ம எப்படி அறிவிப்போம்? எப்படி பேசுவோம்? இவரு பந்து அங்க பட்டுருச்சுன்னு. அவர் சொல்றாரு, பாருங்கள் இப்பொழுது அவர் அடித்த பந்து அந்த வலையை முத்தமிட்டு அந்த பக்கத்தில் விழுந்து அவருக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது அப்படின்னு. அத கேட்கும்போது நமக்கு எவ்வளவு அழகா இருக்குது. இதுதான் பேச்சுக்கலை. அத சாதாரணமா நீங்க சொல்லிட்டு போலாம். அந்த பந்து பாருங்க அங்க விழுந்துருச்சு, அவர் வெற்றி அடைந்தார். அது இல்ல வர்ணனை. இப்படித்தான் வர்ணனை. இதுதான் ஒரு பேச்சு. அடுத்து விமர்சனம். விமர்சனம் என்பது ஒன்றை பற்றி நாம் பேசுவது. இது வந்து இப்ப நமக்கு வந்து மலேசிய தமிழர்களுக்கு இந்த விமர்சனம் தான் வந்து மிகப்பெரிய இதா இருக்கு. யார பத்தி வேணாலும் யார் வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கைபேசி கிடைத்தவுடன் கைபேசியே கடவுள். அதுல வைத்துக்கொண்டு நாம் ஆடுகின்ற ஆட்டம் இந்த பேச்சு கலைக்கு வந்து இதுக்கு தொடர்பு இல்லாம போச்சுங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இதுதான் பேச்சு அப்படின்னு. உண்மையிலே அது இல்ல பேச்சு. அங்க இது வெறும் விமர்சனம். மற்றவங்கள பத்தி பேசுறது, மற்றவங்கள பத்தி இது இல்ல விமர்சனம். விமர்சனம் என்பது ஒருவரை உயர்வுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். சரிங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரா இல்லைங்களா? அதுதான் பேச்சு. அந்த பேச்சு தான் விமர்சனம். அந்த விமர்சனை வைத்துக் கொண்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும்? எப்படி நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும்? அதுதாங்க வந்து விமர்சனம். அடுத்து ஆய்வு பேச்சு. ஆய்வு பேச்சு வந்து முழுமையாகவே தரவுகளை அடிப்படையாக கொண்டது. இவ்வளவு இத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்கோட பேசுறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆக இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டுல இப்ப வாரத்துக்கு 600 பேருக்கு கோவிட் வருது இந்த ஆண்டு. இந்த ஆண்டு தொடங்கி நமக்கு ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 600 பேருக்கு கோவிட். சரிங்களா? ஆக இதெல்லாம் தரவு. அப்ப நாம வந்து அந்த தலைப்பு இப்ப பேச்சு வந்து ஒரு சுகாதாரத்தை பற்றியோ, மருத்துவத்தை பற்றியோ வந்திருந்தா, இதெல்லாம் நீங்க தரவுகளாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பேச்சாற்றல் தான் நமக்கு ஆய்வாக இருக்கும். அப்ப ஒரு ஆய்வு மட்டும் இல்ல. பல ஆய்வுகளை நாம் அங்க கொண்டு வரலாம். உலக சுகாதார நிறுவனத்தோட ஆய்வோ, இல்ல மலேசிய புள்ளியியல் துறையோட ஆய்வோ, நம்மளுடைய பிறப்பு விகிதம் 3 விழுக்காடுக்கு குறைந்து விட்டது இந்தியர்களோட பிறப்பு விகிதம். இத வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போறோம்? அடுத்த கட்டத்துக்கு நாம் இந்தியர்கள் மக்கள் தொகையில 6.3 விழுக்காடு தான் இப்போதைக்கு. இப்படி புள்ளி விவரமா பேசினா தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் பொழுது, நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் எப்படி போக போகிறோம்? நம்ம எதிர்கால சமுதாயம், நம் பிள்ளைகள் எப்படி வாழப் போகிறார்கள்? எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ, அவங்களை வைத்து தான் நம்மளுடைய கோரிக்கைகள் அமையும். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இப்படிங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, இப்படிலாம் வைத்து பேசும் பொழுது, ஆய்வு அடிப்படையிலான பேச்சு என்பது மிக முக்கியம். இப்ப நாம பேச்சு போட்டியிலேயே கலந்து கொள்கின்றோம் என்றால், அந்த தலைப்பு மலேசிய கல்வித்துறையின் மேம்பாடு அப்படின்னு சொன்னோம்னா, இதுவரை கல்வித்துறையில எத்தனை விழுக்காடு இந்தியர்கள் எந்தெந்த துறைகள்ல மேம்பட்டிருக்காங்க அப்படி ஒரு ஆய்வு கிடைத்தால் இன்னும் நல்லது. எத்தனை விழுக்காடு மருத்துவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் தொழில் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள்? இப்படி சொன்னா அங்க புள்ளிகள் நமக்கு கிடைக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அங்க ஆய்வு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூறை நாம் முன்வைக்கிறோம். சரிங்களா? ஆக இதையும் நாம கவனத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் பிறகு அந்த மேடை பேச்சுல கீழ வந்து உரைன்னு ஒண்ணு போட்டிருக்க பாருங்க. அது சாதாரண இங்கேயும் நாம் பேசலாம். சமய உரையாகவும் இருக்கலாம். அ ஆன்மீக உரையாக இருக்கலாம். சமூக உரையாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பேச்சு. சரிங்களா? இந்த பேச்சோட வடிவங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். இப்படியெல்லாம். ஆனா நமக்கு முக்கியமா இருக்கிறது அந்த 2வதா உள்ளத மேடை பேச்சு போட்டி. அதுல தான் நாம இன்றைக்கு இப்பொழுது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதுவரை பரவலாக கூறப்பட்ட இந்த கருத்துக்களையாம் நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்து வைத்தீர்கள் என்றால், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளருக்கான அறிகுறி, பேச்சு போட்டிக்கான அறிகுறி, பேச்சாளர் உருவாவதற்கான ஒரு அடையாளம் நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம அடுத்த அட்டைக்கு போகலாம். பேச்சு பேச்சுக்கு தேவை என்னங்க? அப்படின்றத இங்க பார்க்கிறோம். பேச்சுக்கு தேவை. அடுத்த ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கடந்த முறை நான் இதற்கு முன்ன நான் பட்டிமன்றத்த பத்தி பேசும்பொழுது இதே தான் நான் சொல்லியிருந்தேன். நற்றமிழ்.
நல்ல தமிழில் மிக அழகாக நாம் பேச வேண்டாம் அப்படின்னு. இப்ப வரைக்கும் நம்ம எப்போதும் நம்ம பார்த்தோம்னா, நல்ல தமிழ் எங்க பேசுறோம்? ஒரு 10 சொற்கள், ஒரு 15 சொற்கள் தொடர்ந்து பேசணும்ன்றா, 2 ஆங்கிலம் வரும், 2 மலாய் வரும். அந்த அந்த ஆனா அந்த பேச்சு போட்டியில வந்து இந்த மொழி கலப்பு இல்லாமல், உலகத்தின் மூத்த மொழின்னு நாம சொல்லிக் கொள்கின்றோம். அந்த மொழிய ஒரு கலப்பு இல்லாம ஏன் நம்மளால பேச முடியல? அடுத்து இப்ப அடுத்த நாடாளுமன்ற கூட்டம் நினைக்கிறேன், அடுத்த சட்டம் நிறைவேற்றிடுவார்கள். மலாய் மொழியை கலந்து பெயர் பலகையிலோ, இத வச்சீங்கன்னா ₹5000 வரை உங்களுக்கு தண்டம் அப்படின்னு. அந்த மொழியை டேவான் பாகஸ்டர் அண்ட் புஸ்தாக்காவுக்கு அந்த அதிகாரத்த குடுக்க போறாங்க. சரிங்களா? அ இதெல்லாம் அவங்க மேம்படுத்திக்கிட்டே வராங்க. நம்ம வந்து இவர் ஒரு ஒரு அடிப்படையான ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு. இவ்வளோ நாள் நம்ம வந்து துகாங், ஜஹீர், வனிதா இப்படிதான் எல்லா இடத்துலயும் நீங்க சைன் போர்ட் பார்த்திருப்பீங்க. அ ஒரு துகாங், ஜஹீர், வனிதான்னா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? பெண்களுக்கான உடையை தைக்கக்கூடிய ஒரு தையற்காரர். ஆனா மலாய் மொழியில துகாங், ஜஹீர், வனிதா என்பது எவ்வளவு பெரிய தவறு. இத்தனை ஆண்டுகளாக நாம் இதைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அத திருத்தியிருக்காங்க டேவன் பாஸ்டர் அண்ட் புஸ்தகா. ஜஹீத் வனிதானா என்னது? பெண்களை பிடித்து ஊசி வைத்து தைப்பதுன்னு பொருள். அப்ப இப்ப போர்ட் எல்லாம் மாத்த சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்க? துகாங், ஜஹீத், பக்காயான், வனிதா. பக்காயான் வனிதாவ தான் அவங்க தைக்கிறாங்க. வனிதாவ தைக்கலையே. ஒரு ஒரு மொழி அ எத்தனை ஆண்டுகளா 50 ஆண்டுகளா புழக்கத்தில் இருந்து அதை இப்ப திருத்திருக்காங்க பாருங்க. நம்ம இன்னமும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லிக்கொண்டு திருந்தாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதையும் திருத்தாமலேயே இருக்கிறோம். ஆக காலத்துக்கு ஏற்ற அந்த மொழியோட அந்த மாற்றம் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக நற்றமிழ்ல சொல்லும் பொழுது மலாயோட முக்கியத்துவத்தை அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க, அதே போல நம்ம ஏன் நம்மளோட மொழியை பாதுகாக்க கூடாது? அந்த பேச்சு ஆற்றல்ல இது இயல்பாக வர வேண்டுங்க. மழை பெய்கிறது, மழை பெய்கிறது. இப்போ துணி எடுக்க மழை பெய்து போய் துணி எடுத்துட்டு தான் சொல்றோம். மழை பெய்யாத. அது போலதான். அப்ப இயல்பாகவே அது வர வேண்டும். இந்த இந்த ஆற்றல் இயல்பாக வர வேண்டும். உச்சரிப்பு தெளிவு. எந்த ஒரு சொல்லை சொல்ல வந்தாலும் அத தெளிவா சொல்லணும். இடையில கடைசியில ஒரு முடிக்காமலோ, அந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம்னா, சொல்ல வேண்டிய செய்தியை இந்த பேச்சு வழியாக நாம் கொண்டு சேர்க்கின்ற செய்தியை நாம் முழுமையாக கொண்டு சேர்க்க முடியாது. அது நமக்கு மிகப்பெரிய இழப்பு. பேச்சு போட்டியில நமக்கு புள்ளி இழப்பு. சரிங்களா? ஆக தெளிவாக உச்சரிக்க வேண்டும். பிறகு காலத்தின் அருமை. உங்களுக்கு 5 நிமிடம் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, அந்த 4:49க்கு கணக்கா பேசி முடிக்கிற அளவுக்கு நாம் நம்முடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது வந்து நம்ம வழக்கத்துல வரணும். சரிங்களா? இப்ப 5 நிமிடம் முடிந்து, இன்னும் ஒரு 2 நிமிடம் பேசிக்கிட்டு இருந்தா, அவங்க தாள குடுத்து கொண்டு வந்து சொல்லி, அப்புறம் அவங்க நிப்பாட்டுறதுக்கு சிரமப்பட்டு, அதுக்கு பிறகு பேசினாலும் போட்டியில புள்ளி இருக்காது. ஆக காலத்தின் அருமை கருதி, அந்த காலத்து 5 நிமிடத்துக்குள்ளாயே நீங்க பேச வேண்டிய புள்ளிகளை எல்லாம் தொகுத்து, அழகாக எடுத்துக்காட்டோடு முன்வைக்க வேண்டும். இதுதான் பேச்சு கலை. இதுதான் பேச்சு போட்டி. அதுக்கு தான் போட்டின்ற வைக்கிறோம். இல்லன்னா நம்ம 1/2 மணி நேரம் குடுத்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லிடலாமே. ஏன் 5 நிமிடம்? அந்த 5 நிமிடத்துக்குள்ளாக நீங்கள் எவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் கட்டு செட்டாக தொகுத்து எப்படி கொண்டு போய் சேர்க்கின்றீர்கள்? அதுதாங்க ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த பேச்சு. வழவழ கொழ கொழலாம் வேண்டாம். சொல்ல வரத நேரடியா, அழகா, நச்சுன்னு சொல்லிட்டா தெளிவா இருக்கும். இது எல்லா காலத்திலும் எல்லாரும் பயன்படுத்தணும்னா, எந்த ஒரு சிக்கலும் இல்ல. எப்போதும் நேரா அப்படி வாயில எடுத்து இப்படி சாப்பிட்டுருவோம். இப்படி சுத்தி வளைச்சு, இப்படி வச்சு ஏன் சாப்பிடணும்? நமக்கே நாம் ஏன் சிரமத்தை தேடிக்கொள்ள வேண்டும்? சரிங்களா? இடம். எந்த இடத்துல பேசுறோம்? யாருக்காக பேசுகிறோம்? மாணவருக்காக பேசுகிறோமா? பெரியவர்களுக்காக பேசுகிறோமா? சமய உரைக்காக சமயத்துக்காக பேசுறோம். அப்படி அந்த தெரிந்து கொள்ள வேண்டும். பொருள், தலைப்பு. தலைப்பை ஒட்டி பேசும் அது எல்லா நீதிபதிகளும் உங்களுக்கு உங்களோட விதிகள்லயும் குடுத்துருவாங்க பாருங்க. தலைப்பை ஒட்டி பேசுங்கள் அப்படின்னு. அதுதாங்க பொருள். என்ன பேசப் போறீங்க? இந்த தலைப்புல தான் நாங்க பேசுறோம். இத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக அதை வைத்துக்கொண்டு அதிலிருந்து சுற்றி சுற்றி அதுல தான் வரணுமே ஒழிய, அங்கேருந்து வெளிய போயிறக்கூடாது. எப்படி போனாலும் மீண்டும் இங்க இருந்து வந்துரணும் அந்த இடத்துக்கு. அந்த தலைப்புல தான் நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த தலைப்புக்குள்ளேயே நாம் வந்து விட வேண்டும். தலைப்புல இருந்து துணை தலைப்புகளுக்கு நீங்க போலாம். இப்ப அ வாசிப்பு அப்படின்னு பேசுறீங்க. வாசிப்பை பற்றி பேசும் பொழுது, கண்டிப்பா நூலகத்தை பற்றி பேசுவீங்க. அப்ப நீங்க நூலகம் ஒரு துணை தலைப்பா வரும். இப்ப நூலகத்தின் பயன்பாடு என்ன? அப்படின்னு பேசி முடிச்சுட்டு, மீண்டும் வாசிப்புக்கு நீங்கள் வந்து விட வேண்டும். வாசிப்பின் அடிப்படை என்ன அப்படின்றது. அதுக்கு நூலகம் ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு. ஆனா நூலகத்த பற்றியே பேசி முடிச்சிடக்கூடாது. ஆக தலைப்பை விட்டு நாம் ஓடிவிட்டோம் என்று பொருள்.
லுவார் தாஜோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவுட் ஆஃப் டாபிக் நம்ம போகவே கூடாது. எப்படி சுத்தி வளைச்சாலும் டாபிக் உள்ள வந்துடணும். அதுதான் பொருள். ஏவல் என்பது எங்க என்ன எதை பேசணும் அப்படின்றத அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து கொண்டு பேசுங்கள். நாம எழுதிக்கிட்டு வந்திருக்கலாம் சிலதை, ஆனா அந்த அவையில இப்ப பேச்சு போட்டிக்கு அது இல்ல. ஏன்னா இப்ப ஒரு அவையில வந்திருக்கோம், எல்லாம் முதியவர்களா இருக்காங்க. ஆனா நம்ம இளைஞர்களே வீறு கொண்டு எழுங்கள் அப்படின்னு அந்த இடத்துல பேசினா ஒரு பொருள் இல்லையே. 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க, 100ல 99 பேரு 85 வயசுக்காரங்கன்னு வைங்க. அப்படியே பேசிட்டாலும் உங்களைப் போல இளைஞர்கள் இருக்காங்களான்னு மாத்திருங்க. இதுதான் நம்மளுடைய கலை. ஆக வயது என்பது வயதுக்கும் தோற்றத்துக்கும் நீங்கள் கடந்து வந்த ஆண்டுக்கும் தொடர்பில்லை. நீங்கள் எப்போதும் இளைஞர்கள்னு மாத்திருவோம். அதுதான் ஒரு சாதுரியமான பேச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆக இளைஞர்களை பேசும் பொழுது முதியவர்கள் இருந்தாலும் அவங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அந்த அவையை கட்டி ஆடுறோம் இல்லைங்களா? அங்க வந்து அந்த இடம், பொருள், ஏவல் என்பதற்கான பொருள் சரியா வந்து அமையும். ஆக அவையை எப்போதும் நம் பக்கம் வைத்திருக்க வேண்டும். அதனாலதான் இடையிடையே அவையோரே, அங்க யார் இருக்காங்களே இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே அப்படின்னு அவங்களை விழிக்கணும். அப்பதான் அந்த அவங்க வந்து இடையிடையே அங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு பொருள்படும். பிறகு தங்கு தடையில்லாத அந்த பேச்சு என்பது ஒரு வீச்சாக இருக்க வேண்டும். எங்கேயுமே நிக்க கூடாது, எங்கேயுமே தடங்கள் ஏற்படக்கூடாது. அப்படியே ஒரு கருத்தா ஒவ்வொரு கருத்தா அந்த 5 நிமிடம் நமக்கு கொடுத்துருக்காங்களா, 4:45க்குள்ள எல்லா கருத்தும் வந்து விழுந்துடணுங்க. அந்த 15 நொடிகள்ல முடிவு சொல்லி மணி அடிக்கிறாங்களா, நன்றி, வணக்கம், அமைகிறேன், விடைபெறுகிறேன், முடிச்சிட வேண்டியதான். அதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம். நீங்க எவ்வளவுதான் அதுக்கு மேல பேசினாலும் புள்ளியும் இருக்காது, அதை யாரும் கவனிக்க போறதும் இல்ல. அதனால அந்த தங்கு தடையில்லாத பேச்சுக்குள்ளாகவே இவற்றையெல்லாம் எப்படி ஒரு ஒரு நதி ஓடி வருகிறதோ, எப்படி ஒரு ஆறு ஓடி வருகிறதோ, எப்படி ஒரு மலையிலிருந்து பனி அப்படியே கொட்டுகிறதோ, அது போல நம்மளோட உரை அப்படி அப்படி வழுக்கிக்கிட்டே வரணுங்க. எப்படி இந்த லட்டு எடுத்து வாயில போட்டீங்கன்னா, அதா நம்ம மெல்லக்கூடாது, அதுவா போகணும் அந்த நெய்யில. அது போல பேச்சு என்பது அதுவாக அப்படியே வலு இல்லாமல் அப்படியே கொட்ட வேண்டும். இதுதான் பேச்சு. தங்கு தடை இல்லாத வீச்சு. சரிங்களா? அடுத்த அட்டைக்கு போவோங்கய்யா. பேச்சு என்பது முதல் அவை உணர்ந்து பேசுக. முதல்லயே நம்ம பார்த்தோம். எந்த அவை என்பதை அந்த அவைக்கு ஏற்றமாறு, அவையை கவர்கிறவாறு, அவைக்கு ஏற்றவாறு பேசுங்கள். பிறகு நோக்கம் அறிந்து பேசுங்கள். இது தலைப்புக்குள்ளேயே வந்துரும். உங்களோட நோக்கம் என்பது உங்களோட தலைப்பு. அதை விட்டு வழுவாம பேசுங்க. சரிங்களா? தலைப்புக்குள்ளேயே இருங்க. தலைப்பை சுற்றி போனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அங்க போயிட்டு திருப்பி வந்துடணும் தலைப்புக்குள்ள. பிறகு அவையை விழித்து பேசுக. முதல்ல சொன்னோம் இல்லைங்களா? நண்பர்களே, இப்ப நம்ம ஒரு ஒரு கூட்டத்துல பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் உறங்குற மாதிரி தெரியுதா? இப்ப சமய உரையா இருந்தா உடனே நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவான் திருப்பி எல்லாம் இழுச்சு பார்ப்பான். என்ன ஐயா அப்படின்னு. இல்ல தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உடனே முடிச்சுக்குவான். அது சமயம். அப்போ ஒரு மாணவர்களுக்கான எழுச்சி உரையா இருந்தா எல்லாம் அப்படியே சுணங்கி உறங்குறாங்கன்னு வைத்துக் கொள்வோம். உடனே எழுந்துருங்க, ஒரு கையை அசையுங்கள், கையை மேல தூக்குங்க அப்படின்னு அங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துடும். ஆக இதெல்லாம் இந்த மாதிரி பேசுவதுல இடையிடையே இதையெல்லாம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த பேச்சு வந்து உயிரோட்ட மிக்கதாக இருக்கும், உயிர்ப்புள்ளதாக இருக்கும். பழகி பேசு. பழகி பேசுனா பேச்சு போட்டிக்கு போறதுக்கு முன்ன அதை வந்து பழகி கொள்ளுங்கள், ரிஹர்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு பொருள். 1 முறை, 2 முறை, 3 முறை பழகி பழகி பார்த்து பேசி பார்த்து கொள்ளுங்கள், தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதற்கு. அடுத்து பேச்சுல நம்பிக்கை துளிர வேண்டும். நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு பேச வேண்டும். எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கையோடு பேசினா தான் முன்னுக்குள்ளவங்களை அது போய் சேரும். 100 விழுக்காடு போகாவிட்டாலும் 90 விழுக்காடு போய் சேரும். நீங்க நம்பிக்கை இல்லாம பேசுனீங்கன்னா அது 50 விழுக்காடு கூட போய் சேருமான்றது, நாம வெற்றி பெற போறோமா, வெற்றி பெற போகவில்லைய, வெற்றி பெற மாட்டோமா என்பது அடுத்த கட்டம். அது வேறு செய்தி. ஆனால் எதை சொன்னாலும் அதை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அப்படின்றதுதான் பேச்சோட கலை. சுருங்கவும் விளங்கவும் பேசுக. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 5 நிமிடம்னா 5 நிமிடத்துக்குள்ள நிறைய செய்திகளை வைத்துக் கொண்டு விரித்து 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 நீங்க பேசுனீங்கன்னா கடைசியில உள்ள 2 புள்ளிகளை நீங்க பேச முடியாம போயிடும். இல்ல கடைசி சில பேர் இந்த 2 புள்ளியிலேயே முடிச்சுட்டு 5 புள்ளி வச்சிருப்பாங்க.
அடுத்த புள்ளிக்கு போகிறதுக்கே நேரம் இருக்காது அவங்களுக்கு. இது பேச்சு போட்டி இல்ல. பேச்சு போட்டியில நேர மேலாண்மை என்பது மிக 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 அவசியம். இத்தனை மணிக்குள்ள இத்தனை கருத்துக்களை எவ்வளவு அழகாக நான் பிரித்து, இதற்கு எடுத்துக்காட்டு, அதற்கு சான்று, இதற்கு ஆய்வு, இதற்கோட மொழியணி, இது எல்லாமே அதுக்குள்ள வந்துடணுங்க. அப்பதான் அந்த பேச்சு எடுபடும். இல்லைன்னா எடுபடாது. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை விறுவிறுன்னு செய்யறாரு, நல்லா அழகா செய்யறாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் மளமளவென செய்தார், விறுவிறுவென்று செய்தார், கடகடவென பேசினார். இப்படி இரட்டை கிழவிகளை புகுத்துங்க, இல்ல மொழியணியை கொண்டு வாங்க. ஆக அதுதான் அங்க வந்து சுருங்கவும் ஒரே விஷயத்த நீட்டா சொல்றதை விட அத சுருங்க சொல்லலாம். சரிங்களா? அந்த மாணவருடைய அந்த குருவினுடைய மாணவன் அவன் ஒரு இடத்தில் பேச போனான். அங்கிருந்து அவன் செல்லும் பொழுது அந்த குளத்திலே அவன் பாசி அதிகம் பிடித்திருந்தது. அங்கே வழுக்கி விழுந்து விட்டான். அதான் அவர் கேட்டாராம். அவன் போனா வழுக்கி விழுந்தான்னு சுருக்கா சொல்லியா? ஏன் இவ்வளவு நின்னுட்டு இழுக்கிறேன்? ஆக அதுதான் சுருங்க பேசுக. அந்த சொல்ல வந்த செய்தி ஒண்ணுதான். ஆனா அத மிக அழகாக சுருக்கி சொல்லிவிட்டோம் என்றால் அங்க இருக்கிறவங்களுக்கும் புரியும். நம்ம விரிவுரை போகல. விரிவுரை என்றால் நீங்கள் விரித்து பேசலாம். 1 மணி நேரம் பேசலாம். நமக்கு பேச்சு போட்டி என்பது கூடியதே 5 நிமிடம். அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் பேசணும்னா சுருங்கவும், அதே நேரத்துல விளங்கவும் பேசுங்க. அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்க. ஒரு ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப நீங்க ஒரு ஆங்கில பழமொழியை பயன்படுத்துறீங்களா? அத பயன்படுத்துங்க. ஆனா அத கொஞ்சம் விளக்கிருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் நினைவில் நிற்க பேசுகனா, நீங்க பேசுறது அவங்க காதுல ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். இங்க இருந்து போயிட்டா கூட இப்ப பேச்சு போட்டி இருக்கு. பேச்சு போட்டியில 10 பேர் பார்வையாளரா வராங்க. அந்த 10 பேருக்கும் இவர் சொன்ன கருத்து வந்து நாம சொன்ன அந்த பேச்சு போட்டியில நாம சொன்ன கருத்து வந்து நிக்கணும். வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகும் இது ஒரு புதுமையான கருத்தா இருக்க. என்னமோ முயற்சி பண்ணிருக்கு, என்னமோ சொல்ல வந்திருக்காங்க. அவங்களே போய் அவங்கள ஒரு தேடலுக்கு விட்டோம்னா அதுதாங்க நினைவில் நிற்க வேண்டிய பேச்சு. போட்டி என்பது பரிசு அது வேற. அதையும் தாண்டி நிறைய செய்திகள் நாம அந்த பேச்சுல வைக்கணும். அதுதான் அந்த கலைன்னு அதுக்கு பேரு ஒரு கலை. நல்லா நன்றாக பேச வேண்டும் என்பதற்கு எவ்வளவு பேருக்கு பேச முடியல. நமக்கு வந்து நல்லா கிடைச்சிருக்குது. அதை மேலும் அழகுபடுத்தி அதுக்கு மெருகூட்டி கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதுதான் பேச்சு போட்டி. சரிங்களா? அடுத்த அட்டைக்கு வாங்கயா. இடையிடையே இதையெல்லாம் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னது? மேற்கோள். எங்கெங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? எல்லா இடத்துக்கும் மேற்கோள் சொல்ல வேண்டும்ன்ற அவசியம் இல்ல. அடுத்த ஸ்லைடுக்கு வந்துருங்கயா. மேற்கோள் கவிதை. ஒருவனிடம் நற்பண்புகளை வளர்ப்பது எப்படி? ஆக இந்த இப்ப நம்ம பேரு ரொம்ப பேருக்கு நம்மளுக்கு வந்து இந்த மதம் பிடித்து மதத்தின் மீது மிக ஆர்வம் கொண்டு மதம் போயிடுச்சு. அப்போ அந்த அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்ப வள்ளலார் சொல்றாரு, ஒருமையுடன் நினைது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும். வருவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அங்க சொல்லுங்க. அப்பயே சொல்லிட்டாரு பாருங்க. மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும். அதான் அழகா கொண்டு வந்து அங்க வைங்க. இதுதான் மேற்கோள். கவிதை, மொழியணி, எங்கெங்க எதை இதுதாங்க அழகுபடுத்துறது. ஆக நமக்கு வேணும். மொழியை பற்றி பேசுறோமா? இந்த தமிழ் எவ்வளவு இனிமையானது அப்படின்னு பேசுறோமா? பேசுங்க. மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து வட்டாமல் இனிப்பதுவே. இவ்வளவு கலந்து என்னோட உயிரும் கலந்து என்னோட சதையும் கலந்து அவ்வளவு அழகாக இனிக்குதான் அந்த திருவாசகம். எங்க தமிழ் மொழி. அதை வந்து அங்க வைங்க. இது வந்து ஒண்ணு அவையை கவர்வதற்கு, இன்னொன்று நாம் அந்த செய்தியை நன்கு புரிந்து கொள்கின்றோம். நாம் செய்திருக்கிறோம் ஆய்வு, நமக்கு தெரிகிறது மொழி என்பதை அந்த பேச்சிலேயே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தாங்க. இது நீங்க மற்ற பழமொழியும் சேர்த்துக் கொள்ளலாம். சும்மா சாதாரண ஒரு 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 சின்ன ஒரு பழமொழி கூடங்க அதுக்கு ரொம்ப வலு சேர்க்கும். ஒற்றுமையை பத்தி பேசுறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அடுத்துட்டு ஓடிடுங்க. அங்க நின்னுகிட்டு இருக்க வேண்டாம். அடுத்து அத வந்து அங்க சொருகிட்டு அடுத்த பேச்சுக்கு நம்ம போயிடலாமே. ஆக நீங்க கற்றதை பயன்படுத்துகின்றீர்கள் என்பதும் அங்க உங்களுக்கு தெரிய வரும். நீதிபதிகளுக்கு தெரிய வரும். மாணவர்களுக்கான பேச்சு போட்டியா இருந்தா, ஓ சரி படிச்சதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும். இன்னொன்னு நம்மளோட மொழி ஆற்றல் நமக்கே வெளிப்படும். நமக்கே அதை வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். சரிங்களா? ஆக இதுதான் அந்த பேச்சு கலை. பாட்டு ஒரு பாட்டோ, சாதாரண பாடல், சினிமா பாடல் எதா இருந்தாலும் ஒரு 2 வரி நீங்க சேர்த்துக்கலாமே. இல்லைன்னா அந்த 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 அழகு போயிடும். ஆக
இப்ப வாங்கி வந்து அந்த ஒரு இத வந்து அப்புறம் பவுடர் போட்டு, அப்புறம் தோடு போட்டு, மூக்குத்திலாம் போட்டு, அந்த இதெல்லாம் போட்டு, அத லாக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டு கடைசியில ஒண்ணு பொட்டு வைக்கலன்னா அழகா இல்ல? அதுபோல அந்த கவிதை, அந்த தரவு, அந்த எடுத்துக்காட்டு சான்றுகளோட சொல்லுங்க. கொண்டு வாங்க. அடுத்த சான்று என்ன? இப்ப நாம ஒரு 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 செய்திய பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இங்கேக்கு இந்த இந்த விபத்து நடந்தது. எதனால நடந்தது? கவனக்குறைவால நடந்தது. எப்படி கவனக்குறைவு? வாகனத்தை அவர் சரியாக செலுத்தவில்லை. 9 பேர் சேமப்படை வீரர்கள் உயிரிழந்தார்கள். அவ்வளவுதான். நீங்க அத பத்தி ரொம்ப விளக்க வேண்டாங்க. அடுத்ததுக்கு போயிருங்க. ஓ! அப்ப சரி. ஓ! எடுத்துக்காட்டு. இவனுக்கு விஷயம் தெரிகிறது. என்ன நடக்கிறது என்பது புரிகிறது. அப்படின்னு அங்க புள்ளி போடுற நீதிபதிக்கு தெரியும். ஆக இந்த கருத்துக்கு அவர் சான்று கொடுக்கிறார். இந்த கருத்தை அவர் நிறுவுகிறார். நான் ஒரு 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 கருத்த முன்வைக்கிறேங்க. அந்த கருத்தை நான் நிறுவனம். ஆ சரி. இதுக்கு என்ன சான்று? அப்படின்னு சொல்லிட்டு போயிற முடியாது. அந்த சான்ற குடுத்தா தான், ஓ! இப்படி இது இது வந்து அவர் வந்து அவருடைய வலியுறுத்தி சொல்கிறார். சொல்றது வேற, வலியுறுத்துதல் வேற. நீங்க ஒரு கருத்தை முதலில் சொல்வீர்கள். அந்த கருத்தை பிறகு வலியுறுத்தணும். வலியுறுத்துறதுக்கு சான்று வேணும். தரவு வேணும். தரவுனா டேட்டா. இந்த மலேசியாவுல இதுவரைக்கும் எம்பாக்ஸ் குரங்கம்மைன்னு வந்திருக்கு இல்லைங்களா? அந்த குரங்கம்மையில எத்தன பேர் இறந்திருக்காங்க? இருக்கா? இல்லையா? அந்த குரங்கம்மைக்கு இப்ப நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? எம்பாக்ஸ். சோ குரங்கம்மைன்னு சொல்லாதீங்க. ஆக இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது, ஓ! செய்தி தெரிகிறது. விளக்கம் புரிகிறது. இதெல்லாம் நமக்கு வேண்டும். ஆக இதெல்லாம் நம்ம கோர்வையா கொடுக்கும் பொழுது தாங்க, ஒரு முழுமையான ஒரு பேச்சாளரா நம்ம உருவாக முடியும். 100 விழுக்காடு எட்டாவிட்டாலும் 90 விழுக்காட்டை நாம் நெருங்க முடியும். அதுல தான் அந்த ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்றது அங்க வரும். வெறும் நகைச்சுவையா மட்டும் பேசி முடிச்சுட்டு போறது பேச்சாளன் இல்ல. அந்த நகைச்சுவையோடு சேர்த்து சொல்ல வேண்டிய கருத்தை நாசுக்காக சொல்றதும் தான் நமக்கு தேவை. அதுதான் ஒரு நிறைவான பேச்சு. சரிங்களா? ஆக மேற்கோள், கவிதை, மொழியணி. இந்த மொழியணியில வந்து நீங்க செய்யுள் இருக்கு, திருக்குறள் இருக்கு. குறள் இல்லாம பேச முடியுமா? தொடங்கும்போதே ஒரு குறளோ இப்ப ஒரு ஒரு தலைப்பு உங்களுக்கு குடுக்குறாங்க. இன்றைய செயற்கை நுண்ணறிவு உலகிலே தமிழ் மொழி எப்படி வாழப்போகிறது? அப்படின்னு உங்களுக்கு ஒரு தலைப்பு குடுத்தாங்கன்னு வைங்க. அப்ப வள்ளுவர் சொல்றாரா இல்லையா? "எவ்வதறிவது உலகு, உலகத்தோடு அவ்வதறிவது அ ஒ உலகத்தோடு ஒட்டி வாழ்" அப்படின்னு ஔவையார் சுருக்கமா சொல்ட்டாங்க. இவரு சொல்லுவாரு வள்ளுவர், "எவ்வதுறைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவுன்னு" சொன்னாரா இல்லையா? உலகம் போற போக்குல நீ ஓடியா? ஏஐ கூட நீ போலன்னா உன்ன முட்டாளாக்கிருவாயான்னு. அத சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த தலைப்பு தொடங்கும்போதே இப்படி தொடங்கி அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு வந்தீங்கன்னா, நீதிபதிகளுக்கும் அது நிறைவா இருக்கும். கேட்கிறவங்களுக்கும், ஐயோ! வள்ளுவர் பாரு ஏஐய பத்தி அப்பயே சொல்ட்டாரா? அப்படின்னு ஒரு பொறி அங்க தட்டி போடுங்க. சரிங்களா? இதுதான் அறிவியலை பற்றி நாம் பேசுவதற்கான அடிப்படை. ஆக இது இது எல்லாமே உலக பேராசான்னு சொல்லாதயா மற்றவங்க சொல்லிற போறாங்க. இப்படி நெறைய அணுவை அணுவ பற்றி பேசுறா. சொல்லு. இப்ப ஒரு விஷயத்த நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இத எப்படிங்க நாசூக்கா சொல்லுவீங்க? இத நீங்க வேண்டாம் நேரடியா சொல்லக்கூடாது. மறைமுகம் அப்புறம் 2 ஔவையாரையும் எடுத்துக்கலாம். வள்ளலாரையும் கூப்பிட்டுக்கலாம். ஔவையார் என்ன சொல்றாங்க? "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்." அவரு என்ன எல்லாம் வேண்டாம் வேண்டாம்ன்னு வருதுங்க. நெகட்டிவா இருக்கு. இத எப்படி நீங்க இதா சொல்லுவீங்க? பாசிட்டிவா, ஆக்ககரமா எப்படி சொல்லுவீங்க? எப்ப பார்த்தாலும் ஏன் வேண்டாம் வேண்டாம்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கூப்பிடுங்க. வள்ளலார கூப்பிடுங்க. "அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கணும் நான் சென்றே எந்த எனது அருட்புகழை இயம்பிகிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திகிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே." ஔவையார் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. இவரு வேண்டும் வேண்டும் சொல்றாரு. 2யும் கொண்டு வந்து நடுவுல வச்சு நீ நடுநிலையா பேசிட்டு போங்க. சரிங்களா? இதுதாங்க அந்த பேச்சு கலை. அது வரும் இயற்கையா வரணும். சரிங்களா? நம் நாட்டு பேச்சாளர்கள் பேச்சு போட்டியில என்னென்ன வேண்டாம். அடுத்த ஸ்லைட் போனா பேச்சு போட்டியில நாம ஓரளவு செய்கை காட்டலாம். டான்ஸ் ஆடாதீங்க. தயவு செய்து நடனம்லாம் வேண்டாம். ஒரு அளவு அந்த பாவனை இருக்க வேண்டும். அப்புறம் கத்தி கத்திலாம் எதையும் சொல்ல வேண்டாங்க. வலியுறுத்தி சொல்லுங்க. கத்தி 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 பேசாதீங்க. அப்புறம் நமக்கு பேச்சு இன்பமா இருக்காது. பேச்சிலே துன்பம் வந்துரும். அ இப்ப கடையில போய் உட்கார்ந்து நம்ம சொல்றோமா இல்லையா? எனக்கு காலையில பசியா இருக்கு கடைக்கு போய் 2 இட்லி, ஒரு தேத்தனி. 2 இல்ல தேத்தனி கத்தி கத்தி நம்ம காது வலிக்குமா இல்லையா? அது மாரி வேணாம். அது நம்ப அந்த இடைவெளியும் அதை நினைவுல வைத்துக்கோங்க. அது பேச்சு இல்ல. அந்த மாரி வரக்கூடாது நமக்கு. அ
அழகா இயல்பா அவங்க இங்க சொல்றீங்க. அங்க போய் சொல்லிட்டு 2 இடத்துல அவருக்கு அந்த இடத்துக்கு 2 இட்லி சேத்தனி அனுப்பியானா முடிஞ்சுச்சு. இந்த மாதிரியான இடையூறு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆக இந்த பேச்சு போட்டியில அடுத்த ஸ்லைடுக்கு வந்துருங்கயா. நம்மளுடைய பேச்சு போட்டியில கருத்துக்கு 30 புள்ளி. அதாவது நீங்க பேசுற ஈஸின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாயிண்ட்ஸ். அதுக்கு 30 புள்ளி. சரளமா எப்படி பேசுறீங்க அப்படின்றதுக்கு 20 புள்ளி. உங்களுடைய பேச்சு ஆற்றல், அ எப்படி பேசுறீங்க? எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்றதுக்கு 15 புள்ளி. படைப்பு என்பது உங்களுடைய உங்களுடைய உடல் மொழி, செய்கை இதெல்லாம் வந்து அந்த படைப்புல வருது. பிறகு கருத்து கோர்வை. சரளமா அடுத்தடுத்த கருத்துக்கு போறீங்களா? அப்படின்றதுக்கு 5 புள்ளி. பிறகு மொழி 20 புள்ளி. பாருங்க கருத்து அளவுக்கு கருத்துக்கு 30னா மொழிக்கு 20 புள்ளி. அ ஆக மொழியை கவனித்து அழகாக அந்த மொழியை கையாள வேண்டும். எந்த இடத்திலயுமே பிசிறு தட்டாம அப்படியே வாங்க. அதுதான் பேச்சு. எந்த இடத்திலயுமே அந்நிய மொழிய கொண்டு வந்து புகுத்தாதீங்க. அழகான தமிழ்ல பேசுங்க. அப்படியே வேண்டுமென்றால் எடுத்துக்காட்டு கொடுங்க. ஆனாலும் அத தமிழ்ல சொல்லுங்க. வேற வழி இல்லை என்றால் கோட் அன்கோட்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அத சொல்லி அத புரிய வைங்க. ஆக இதுதான் ரொம்ப எளிமையா ஒரு பேச்சு போட்டி நாம செய்ய வேண்டிய எந்த தலைப்பு குடுத்தாலும் இதுல நாம பேசிட்டு போயிரலாம். சரிங்களா? ஆக இந்த பேச்சு போட்டியில கலந்து கொள்ளுகின்ற எல்லாருக்கும் நன்றாக பேசுவோம், அழகாக பேசுவோம். சரிங்களா? தெளிவாக பேசுவோம். தலைப்பை ஒட்டி பேசுவோம். அப்படின்றத நாம் நினைவித்துக் கொண்டு விடை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமக்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கு. 10 நிமிடங்கள் இருக்கு. யார் யாரு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பெற விரும்புகிறீர்களோ, ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்கள் என்றால் கேட்கலாம். அதற்கு கூடிய அளவுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கூட ஏற்பாட்டாளர்கள் அப்படி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அவங்க அதை நிவர்த்தி செய்வாங்க. சரிங்களா? யாருக்கும் வினா இருக்குன்னா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ஐயா நானு ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளியிலேருந்து ஆசிரியர் பேசுறேன். ஐயா நீங்க முதல்ல சொன்னீங்க, பேச்சு போட்டியில வந்து சில பாடல் வரிகள வந்து சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ம். சரி. அந்த நிலையில மாணவர்கள் பேசும்பொழுது, அந்த பாடல் வரிகள வந்து நம்ப இப்ப கவிதை ஒப்புவிப்பது போல ஒப்புவிக்கலாமா? அல்லது அத பாடி காட்டலாமா? ஏன்னா, ஏற்கனவே நம்ப பேச்சு போட்டியில போனப்போ, சில நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, பேச்சுல வந்து பாடலா அந்த வரிகள வந்து பாடலா பாடக்கூடாது. அத வந்து கவிதை நயத்துல தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத பத்தி கொஞ்சம் ஐயா தெளிவா விளக்கம் குடுக்குறீங்களா? சரி. நன்றிங்க. செய்யுள்னா, அத செய்யுள் வடிவத்துல நீங்க வாசிங்க. சரி, கேள்விகள் இல்லை என்றால், அப்ப நான் வந்து சரியா கருத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? ஆக நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியது அந்த புள்ளி உங்களுக்கு எப்படி வழங்குது இந்த போட்டிக்கு மாணவர் பண்பாட்டு இப்ப நான் பொதுவா பேசுறது எல்லா பேச்சு போட்டிக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மாணவர் பண்பாட்டு விழாவுக்கு அந்த புள்ளிகளை அடிப்படையாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இதுலதான் உங்களுக்கு இவ்வளவு புள்ளின்றது. கருத்துக்கு 30, சரளத்துக்கு 20, பேச்சாற்றலுக்கு 15, படைப்புக்கு 10, கருத்து கோர்வைக்கு 5, மொழிக்கு 20 ஆக 100 புள்ளிகள். இந்த அடிப்படையில தான் பேச்சு போட்டிக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். சரிங்களா? ஆக இந்த அளவுல அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு திறனை வளர்ப்பதற்கு சரியான தகவல்களை கொடுத்த ஐயா முனைவர் மு. சங்கர் அவர்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்வோம். மாணவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இல்லையெனில், இத்துடன் இந்த கருத்தரங்கை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்வினை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.